இனிமே 20வது பாசனம் நாதமுனிகளுடைய வைபவத்தை சொல்லி, நாதமுனிகளுடைய திருவடிகளில் விடாத பிராவண்யம் கொண்டவர் ஆளவந்தார்ங்கிற பெருமையை சொல்லி, அவ்வாளவந்தாரிடத்தை அனைத்தும் கிரகித்தவர் ராமானுஜர்ங்கிற பெருமையை கூறுகிறார். அழகான பாட்டு. ஆரப்பொழில் தென் குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரைப்பையின் நுய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் இராமானுஜன் எந்தன் மாநிதியே. கீழே சொல்லிட்டார் எனக்கார் அமுதேன்னார். அடுத்து சொல்றார் எந்தன் மாநிதியேங்கிறார். அமுதமும் ராமானுஜர் தான், நிதியும் ராமானுஜர் தான். ராமானுஜன் முத்தந்தாதியிலே கத்துக்கணும்னு உட்காந்துருவோம், சந்தையெல்லாம் சொல்லுவோம், எல்லாம் வேகமா போகும், பாட்டுலாம் நன்னா போயிட்டே இருக்கும். ஆனா இந்த ராமானுஜன் என்னும்னு வருது பாருங்க, வந்த உடனே அது என்ன மாநிதியா மாநிதியா, ராமானுஜன் கொண்டலா, ராமானுஜன் என்னும் எனக்கு ஆரமுதா, எது எதுன்னு மட்டும் தடங்கும். அது வந்தா தான் அடுத்த பாட்டு வரும். இந்த பாட்டை விட்டுட்டோம்னா அந்தாதி பாட்டும் இல்லையோ. அதனால ராமானுஜன் என்னும் மாநிதியே, ராமானுஜன் எனக்கு உறுதுணையே, ராமானுஜன் என்னும் ஆரமுதே, அதைத்தான் சரியா ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சுலபமா சேர்ந்துடும். ஓ இப்படித்தான் சுவாமியை பத்தி பாடின்னு வந்திருக்கார், பாடு பார்ப்போம். ஆரப்பொழில் தென் குருகை பிரான், அழகான பொழில்களாலே சூழப்பட்ட தென்குருகை ஆழ்வார் திருநகரி. தென்குருகை பிரான் திருநகரிக்கு நாதபூதரான ஆழ்வார். ஆழ்வார் தென்குருகை பிரான் ஆழ்வார் திருநகரி தலைவர். அவர் பாடிய அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை. அமுதத் திருவாய், திருவாய் மொழியொல்லு, அத அமுதத் திருவாய் மொழின்னு சொல்றார். அமிர்தமயமா இருக்கிற பரமபோக்கியமாய் இனிமையான திருவாய். இந்த இடத்துல திருவாய்மொழிங்கிற அர்த்தம் சொல்லல. இப்போ நிஜமாவே நம்மாழ்வாருடைய திருவாய் ஈரமா இருக்குமா, ஷாப்பா இருக்குமா, எப்பவும் உச்சரிச்சுட்டே பகவன் நாமத்தை உச்சரிச்சுட்டு அதுல இருந்து அதீத வாசனை வருமா. அதை நிஜமா திருவாய்னு வச்சுக்கணும். இப்போ பெருமன் சொல்ற திருவாய்மொழின்னு பேர் இல்ல, திருவாய். திருங்கிற சிறப்பு பற்ற வாய். அந்த வாய் திறந்ததுனால் உலகமே மாறுறதுன்னா, அதனாலதான் இந்த வாய்க்கே இருக்கிற ஏற்றம். அமுத திருவாய், திருப்பவளத்தில் பிறந்த ஈரத்தமிழ், ஈரப்பாட்டை உடைத்தான தமிழ். தமிழ்நாளே ரொம்ப எளிமையான பாஷை. எளிமைன்னு சொன்னால் இனிமையான பாஷை. ஹிந்திக்காராளுக்கும் தெலுங்குக்காராளுக்கும் தமிழ் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். தமிழ்காரா தெலுங்கு தெரிஞ்சு விடலாம். ஆனா தெலுங்குக்காரா கன்னடத்துக்காரா தமிழ் கத்துக்கு வந்தா ரொம்ப கஷ்டம். உங்க பாஷை 247 எழுத்து என்னைக்கு முடிச்சு நாங்க வர்றது. இப்போ ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளுக்கு ஆழ்வார்கள் சேர்ந்து பாடின பாடல்களின் கணக்கு 247. அவளை 247 பாட்டு பாடினான். ஏன்னா அவர் தமிழ் கடவுள். பகவான் பெரிய பெருமாள் தானே அத்தியனோத்சவத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய உற்சவம் கண்டருள்றார். அதனால தமிழுக்கு இருக்கிற பெருமாள். அப்ப தமிழ் எழுத்து கணக்குப்படிதான் பாட்டை வாங்கியிருக்கார் அவர். 247 பாடல்கள், 247 எழுத்துகள் என்று. அப்ப ஈரத்தமிழின் ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின். தமிழ்னாலே ரொம்ப நைந்து இருக்குமா. 6ஆவது 10 பாசனம் திருக்குடந்தை பத்தி சொல்றமே, பெருமாளுக்கு 6ஆவது ஆழ்வாரோ இல்லையோ. இங்கேருந்து வடக்காவத்தை போனா தெற்கேந்து பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர், தமிழும் தெரிஞ்சவர். அங்க மொரட்டு சம்ஸ்கிருத பண்டிதர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் கேட்டார், என்ன ஊர்ல என்ன செய்தி? 6ஆவது சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். 6ஆவது என்னது சம்ஸ்கிருதத்துல சொல்லும் இருக்காரு. அபர்யாப்தாமிருதன் தான் பேர். பர்யாப்தம் போரும், அபர்யாப்தம் போராது, அள்ள அள்ள குறையாத அமிர்தம். இதை சொன்ன உடனே அந்த சுவாமி ரெண்டையும் சேர்த்து 6ஆவது அபர்யாப்தாமிருதம், 6ஆவது அபர்யாப்தாமிருதம் 4 தானே சொல்லி பார்த்தார். அபர்யாப்தாமிருதங்கிறது நன்னா இல்ல, 6ஆவது தான் நன்னா இருக்கு. அது எங்க நன்னா இருக்கோ நான் அந்த ஊருக்கே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு வடக்க காலி பண்ணிட்டு கும்பகோணத்துக்கே வந்துட்டாருன்னு சரித்தோம். அந்த அளவுக்கு ஈரத்தமிழ் இல்லையோ. அமுதத் திருவாய் ஈரத்தமிழில் தமிழ் பெருமை இருக்கட்டும். இசை உணர்ந்தோர்களுக்கு அந்த தமிழ நம்மாழ்வார் சாமவேத சாயலிலே சப்த ஸ்வரங்களையும் கூட்டி என்ன அழகா மேலும் கீழும் பாடிவிட்டார். இசை உணர்ந்தோர்களுக்கு அது யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளோ. யாரு? நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் இருக்கிற தமிழையும் இசையும் நேர அனுபவித்தவரார் மதுரகவி ஆழ்வார். திருமங்கி ஆழ்வாரையும் சொல்லலாம். திருமங்கி ஆழ்வாருக்கு ஒரு பெருமை. பொய்கை ஆழ்வார்னு சொன்னா அவர் பாட்டு தான் அவருக்கு தெரியும். திருமணிஷி ஆழ்வார்னா 4 பேர் பாட்டு தெரியும். நம்மாழ்வார்னா 5 பேர் பாட்டு தெரியும். தொண்டடிப்புழி ஆழ்வார்னா 8 பேர் பாட்டு தெரியும். திருமங்கி ஆழ்வார் தான் சுவாமி முதல் 4000 அத்தியாபகர். ஏன்னா புதுசா ஏதோ சொல்றீங்கன்னால், ஆமா அவர் தானே கடைசி. அப்ப அவருக்கு தானே 4000 பாட்டு தெரிஞ்சிருக்கணும். நம்மாழ்வாருக்கு தெரியும், ஆனா அவர் அத்தியாபம் பண்ண வர மாட்டார். ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டார். மற்றபடி திருவங்கி ஆழ்வார் தான் ரங்கநாதன் இடத்துல போய் பிரார்த்தித்து நீர் கண்டிப்பா அத்தியனோத்சவம் கண்டருடணும் என்று 10 நாள் உற்சவம் தான் ஸ்ரீரங்கத்துல முதல்ல ஏற்பாடாச்சு. இப்பதான் 21 நாள் உற்சவம். 10 நாள் திருவாய்மொழியை மட்டும்தான் கேட்டுண்டார் பெருமாள்.
ஏன்னா திருமங்கை ஆழ்வார் எம்பாட்டையும் சேர்த்து கேளுன்னு சொல்ல மாட்டாரே. எங்க தலைவர் நம்மாழ்வாருடைய பாசுரத்தை தான் கேளுனார். அதுக்கப்புறம் நாதமுனிகள் காலத்தில் அது என்ன 4000 பெருமாள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக 21 நாட்கள் உற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டன. அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர், இசை தமிழ் செயல் செய்யுள் அனைத்தையும் தெரிந்த நாதமுனிகள் மதுர்கவி ஆழ்வார் தொடக்கமானோர். மதுர்கவி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் எல்லாரும் அந்த உணர்ந்தோர்களுக்கு மதுர்கவி ஆழ்வாருக்குன்னு வச்சுக்கோ, புரியறதுக்காக ஒருத்தர் வச்சுக்கோ. ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர் மதுர்கவிகள், இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர். அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு இனியவரா இருந்தார் பராங்குஷ நம்பின்னு ஒரு சுவாமி. அவர் தான் நாதமுனிகளுக்கு கண்ணின் சிறுத்தாம்பையை உபதேசித்தவர். ஆழ்வார் திருநகரியோடு இருந்திருக்கார். அவர் ஒரு பெரிய யோகி. 2-3 ஆயிரம் வருஷங்களுக்கு அந்த சுவாமி வாழ்ந்துட்டே வந்திருக்கார். அதனால இனியவர், இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர். இனியவர்தம் சீரை பையன் ருய்யோன், அந்த மதுரகவி ஆழ்வாராகிற இனியவருடைய சீர், சீர்னா குணம். எந்த குணம்? வள்ளல் தன்மை. மதுரகவிகள் பாடி வைத்த கண்ணின் சிறுத்தாம்ப 3000 வருஷம் பாதுகாத்து நாதமுனிகள் வந்தவுடனே சுணங்காமல் உமக்கு அத்தனை சொப்பிரதிஷ்டிதமாகட்டும் என் உள்ளத்துல எவ்வளவு பாரிப்போடு அந்த கண்ணின் சிறுத்தாம்ப கொடுத்தார். அதனாலதான் சீரைப்பை என்று இயங்குகிறார். பராங்குஷ நம்பியினுடைய சீர் சொல்லணும். அது பராங்குஷனுடைய சீர் இருக்கட்டும். பராங்குஷ நம்பியினுடைய சீரை பார்த்தோம்னால் அந்த ஒரு கண்ணின் சிறுத்தாம்ப கொடுக்காது போயிருந்தாருனால் இன்னி வரைக்கும் 4000 இல்லை, அஸ்தமிச்சா போல இருக்கும். இப்ப தாருங்க, நீங்க மாறி மாறி வருங்க, ஓஹோ வெயில அடிச்சுட்டு இருக்கோம், ராத்திரி 9:30 மணி வரைக்கும் வெளிச்சமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 4 மணிக்கே பாடுறதுன்னா 24 மணி நேரமும் இருந்திருக்காது. இன்னைக்கு ஏதோ போனா போறது கொஞ்ச நாளான இருக்கு. போ அந்த திவ்ய பிரபந்தத்தை அன்னைக்கு பெறாமல் போயிருந்தோம்னால் நாள் முழுக்க இருள், இருள் மனசு முழுக்க இருள். அப்படி இல்லாமல் பராங்குஷ நம்பி கண்ணின் சிறுத்தாம்பை பிக்ஷை இடவே இவ்வளவு வல்லியம். அதனாலதான் இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கொள் நாதமுனி. அந்த பராங்குஷ நம்பியினுடைய வைபவத்தை சொல்லி சொல்லி ஆத்து போறாராம் நாதமுனிகள். அவர் பெரிய யோகி. அதெல்லாம் பராங்குஷ நம்பி ஒண்ணும் இல்லை. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 11 பாட்டு. நீங்க நம்மளே 1000 பாட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் சுவாமி. அப்படி இருக்கிறச்சே பராங்குஷ நம்பி 11 தானே தெரிஞ்சிருந்தார்னால் அந்த 11 அவர் எப்படி தெரிஞ்சிருந்தாருங்கிறது முக்கியம். நம்ம 4000 தலைகள் பாடமா ஒப்பிச்சாலும் ஒப்பிச்சு லாபம் இல்லை. ஆனா எத்தனை பிராவண்யத்தோட பிரதிபத்தியோட பராங்குஷ நம்பி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதனால இனியவர்தம் சீரை பயின்றொய்யும் சீலங்கொள் நாதமுனியை, தன் சத்தை பெறா நிற்கும் சுபாவத்தை உய்யும். அந்த கண்ணின் சிறுத்தாம்பு கிடைச்சதுனாலே உஜ்ஜீவனமே அடைஞ்சுட்டார் ஒரே நாதமுனிகள். அவர் ஒத்தர அடைந்தார். நம்ம இத்தனை பேருக்கு உஜ்ஜீவனத்தை பெற்றுக் கொடுத்தார் ஒல்லியோ அந்த நாதமுனிகளை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஜன். நாதமுனிகளை சேவிக்கிற பாக்கியம் கூட ராமானுஜருக்கு இல்லை. அதனாலதான் கண்ணால் வாரிப்பருகும்னு சொல்லாமல் நெஞ்சால் வாரிப்பருகுங்கிறார். மானசந்தான் அனுபவம் தான் முடிஞ்சது. இப்போ அவர் தன் ஆச்சாரியனுக்கு தாத்தா, அவ்வளவு பெரிய பிரபராச்சாரியர்னு வச்சுக்கோ. அப்ப சீலங்கொள் நாதமுனியை, சீலமான அதீத குணமுடைய நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும், தன் திருவுள்ளத்தாலே வாரிப்பருகும். வாரி அபினிவிஷ்டர். ஒரு நல்ல பழரசம் கொண்டு வச்சோம்னா குழந்தைகள்லாம் ஒரு அரை நாளா ஒன்னும் சாப்பிடலன்னு வச்சுக்கோம். 8 மணி நாளைய சாப்பாடு வச்ச உடனே இப்படி குத்திக்கும் அப்படி குத்திக்கும், இன்னும் கொஞ்சம் கொடுக்கும், இங்க எடுத்து வாயில போட்டுக்கிறது, அங்க எடுத்து வாயில போனதை சாப்பிட அப்படிங்கிற இல்லையோ. அத போல வாரிப்பருகும். ராமானுஜருக்கு நிதானமே இருக்காதான். நாதமுனிகள்னு சொல்லிட்டா தீங்குண்டா 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 என்று வாரி பருகும் ராமானுஜன் என்ற மாநிதியே. அந்த ராமானுஜனையே நமக்கு நிதியாக கொண்டோம்னு கொண்டாடுகிறார். இனி ஆச்சரியமான அர்த்தங்கள். திருவாய்மொழியை சார்த்தமாக அபியசிக்க வல்லார் திறத்தில் அதிப்பிரவணராய் இருக்கும் அவர். நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி. திருவாய்மொழி அர்த்தத்தோடு அபியசிக்க வல்லவர் மதுரகவி ஆழ்வார். நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். அவ்வாழ்வாருக்கு சீடர் பராங்குஷ நம்பி. அந்த பராங்குஷ நம்பிக்கு அவரிடத்துல பிராவண்யம் இருந்து பெற்றவர் நாதமுனிகள். நாதமுனுடைய பேரர் ஆளவந்தார். ஆளவந்தார் சிஷ்யர் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் சிஷ்யர் ராமானுஜர். எவ்வளவு மூச்சு விட்டு போகும் போல் இருக்கே நாள். அவ அந்த மாதிரி இடவெளியை நினைக்கவே இல்லையே. அவர்கள் உள்ளத்தால் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கா. மேலும் ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கிறதுனால் அது ஒண்ணு கால வித்தியாசத்தை எல்லாம் பார்க்காது. அது கால வித்தியாசத்தை உடைத்து கொண்டு பெரும் காராக பெருகும். என்றோ பகீரதன் கங்கா பிரவாகத்தை பூமி கொடுத்துட்டான். இன்னைக்கு நாம இப்ப வேணும்னா, நீங்க நாளன்னைக்கு வேணும்னா உடனே வாங்கிட்டு போய் கங்கையில தீர்த்தம் பண்ணிட்டு வரலாம் இல்லையா. பகீரதன் அவர் எப்ப இருந்திருப்பார்னா ஆச்சுன்னா ஒரு 20 லட்சம் வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தார் பகீரதன். இன்னைக்கு பகீரதன் யாருன்னு கூட தெரியாது, எழுத கூட எனக்கு தெரியாது. ஆனா அவர் வச்ச கங்கையில தீர்த்தம் மாட்டணும் இல்லையோ.
அத போல இந்த பரம்பரை எப்படியோ இருந்துட்டு போறது, வெச்ச 4000 அடியை தீர்த்த மாட்டேனே. அதனாலதான் இதனுடைய பெருமையை இப்போ நெஞ்சால் வாரி பெருகுமி ராமானுஜன் என் மாநிதியே. இந்த பாசுரத்தை பார்த்தீங்கன்னா 5 பேர் வருது. முதல்ல சொன்னது நம்மாழ்வார், நம்மாழ்வார் இடத்துல முதல்கவி ஆழ்வார், முதல்கவி ஆழ்வார் இடத்துல பராங்குஷ நம்பி, பராங்குஷ நம்பியின் இடத்துல நாதமுனிகள், நாதமுனிகள் இடத்துல ராமானுஜன். 5 பேர் இருக்காளுங்க. இதுல 4வது தானே நாதமுனிகள். அவர் செஞ்ச கைங்கரியம் தமிழ் வேதத்தை பிரிச்சு கொடுத்தது. இதே போல சம்ஸ்கிருத வேதத்தை யார் பிரிச்சு கொடுத்தா? வியாசர். ரிக்கு யஜுசு சாம அதர்வணம்னு வேத வியாசர் பிரிச்சு கொடுத்தார். அவரை பத்தி இந்த ஸ்லோகம் சொல்றோம் பாருங்க. வியாசம் வசிட்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதியம். அங்க 5 பேர் இருக்கா. வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர். அங்கேயும் 5 பேர் இருக்கா. அதுல 4வது யார் பாருங்க? வியாசர். வியாசர் தான் வேதத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். அப்ப வியாசருடைய தகப்பனார், அவர் தகப்பனார், அவர் தகப்பனார், முன்னாடி 3 பேர் இருக்காளா. வியாசருக்கு பின்னாடி இருக்கிற சுகர் மட்டும் பின்னாடி வந்தாரா. அதே போல இந்த பாட்டுல பாருங்க. இப்போ ஆரப்பொழில் தென்குருகை பிரான் நம்மாழ்வார், அமுத திருவாய் ஈரத்துமிழின் இசை உணர்ந்தோர் முதல்கவி ஆழ்வார், இசை உணர்ந்தோருக்கு இனியவர் பராங்குஷ நம்பி, இனியவர் தம் சீரப்ப இன்னுயும் சீலன்கொள் நாதமுனி. 4வது நாதமுனிகள் பிரிச்சு கொடுத்தவர். நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஷர், பின்னாடி வந்த ராமானுஷர். அப்ப முன்னாடி 3 நடுன நாதமுனிகள், பின்னாடி ராமானுஷர். முன்னாடி 3 வசிஷ்டர், சக்தி, பராசரர், நடுவுல வியாசர், பின்னால் சுகாச்சாரியர். சம்ஸ்கிருத வேதத்தை பிரிச்சதுக்கும் திராவிட வேதத்தை பிரிச்சதுக்கும் ஒரே மாதிரி பாட்டு இருப்பாருங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் தெங்கலையும் வடகலையும். இதை விட்டுட்டு வேற எத்தையான ஒண்ணு தெங்கலையும் வடகலையும்னு பார்த்துட்டோம்னால் வம்பு விஞ்சும். இப்ப இது என்ன தெங்கலையும் வடகலையும்? என்ன ஆச்சரியமா இருக்கு தமிழ் மொழி. அதே போல அங்கேயும் சொல்லியிருக்கா. இங்கேயும் 5 பேரா, இங்கேயும் 5 பேரா. நிஜமா இதுல உருகி உட்கார்றவனா இருந்தா ஒரு நாள் எழுந்திருக்க மாட்டான். இப்படித்தான் இந்த அர்த்தம் இருக்கு நமக்கு தோணி போச்சுன்னா இப்படியுமா பாட முடியும்னு ஆச்சரியப்பட்டுட்டே காலமே கழிஞ்சு போடும். காலம் போயிடுமே என்னால் இந்த நல்ல விஷயத்துல காலம் போகணும் தானே சொல்லியிருக்காங்க. எத்தனையோ காலம் போறதை விட இதுல போயினால் பழுதே பலபகலும் போயினா என்று அஞ்சி அழுதேன் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். எத்தனையோ பலபகலும் போச்சே அழுதேன்னு நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்கணும்னால் ஒரு நிமிஷம் அவர் வீணடிச்சது இல்லை. ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கணும்னால் நாம பொழுது எங்க போயிட்டு இருக்குங்கிறதான் யோசித்து பார்க்க வேண்டும். ஆரப்பொழில் தென்கருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்களுக்கு இனியவர்தம் சீரப்பையின் நொய்யும் சீலங்கொள் நாதமுனி. அர்த்தம் சாதிக்கிறார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான், குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பின்னு பாசுரம் இல்லையோ. ஆழ்வார்த்தின சோழ வாய்ப்பு அவ்வளவு நன்னா இருந்திருக்கான். தாமிரபரணி ஓடுறது அதனுடைய வளப்பத்தாலே பலரும் தாமிரபரணி தீர்த்தம் சாப்பிட்டு குளிச்சு வாழ்ந்தவா வெளியே வரமாட்டான். என்ன நன்னா இருக்கு. காவேரிக்காரால் அதே தான் சொல்லுவா, வைகை ஆத்துக்காரா அதை சொல்லுவா. அவரவர்களுக்கு அவரவர்கள். கங்கையில விட்டவன் சொல்லுவனா அவன் பாப்போம். நீங்களே இந்த பேச்சு பேசினா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு. கங்கா யமுனாக்காரா சொல்ல மாட்டாளா? எல்லாமே புண்ணியது. காடா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், பாரத தேசத்துல அத்தனையுமே பகவத் சம்பந்தம். அனைத்துமே புண்ணியமா இருக்கிறது. நம்ம போய் தீர்த்தமாடினாலே பாபத்தை தொலைக்க ஆரம்பிச்சுடுறது. அப்ப குயில் நின்னார் பொழில், பொழிலாலே சூடப்பட்ட திருக்குறுகை ஆழ்வார்த்தினரை, அதுக்கு நிர்வாகரான குருகை பிரான் சுவாமி நம்மாழ்வார். அவர் பாடிய அமுத திருவாய் ஈரத்தமிழ். அமுதமா இருக்குனால் பரம போக்கியமா இருக்கு, இனிமையா இருக்கு. போக்கியமா இருக்கிறதெல்லாம் பாவனமா இருக்காது, தூய்மையா இருக்காது. சில வஸ்துக்கள் இப்படி வெளியில போட்டுப்பா. இது ராஜஸ்தானி உணவு வழங்கப்படும், குஜராத்தி உணவு வழங்கப்படும், பீகாரி உணவு வழங்கப்படும். ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்கேன். திங்கள் இங்க போவோம், செவ்வாய் அங்க போவோம், புதன் அங்க போவோம் அப்படின்னு தோணும். போனா நல்லா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஏதானும் கொஞ்சம் ஆச்சாரமா இருக்குமா, பெருமாளுக்கெல்லாம் கண்ட்ரோல்ல பண்ணிருப்பாளா, பாவனமா இருக்குமானால் அதுக்கு தான் அந்த கதவுல ஒரு பலகை போட்டிருப்பா, உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லைன்னு. எதுக்குன்னா வந்து பார்த்தா சாப்பிட மாட்டேன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் அதை போட்டு வச்சிருக்கோம். அதனால பாவனத்துவம் இருக்காது. போக்கியமா இருந்தா பாவனமா இருக்காது, பாவனமா இருந்தா போக்கியமா இருக்காது. அதே இப்ப நம்ம வீட்டுல பண்றோம், பெருமாள் கண்டவுல பண்ணணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தீர்த்தமாடி தௌத வஸ்திரம் எல்லாம் அணிந்துட்டு நாள முடிஞ்சது 4, 5 ஏதோ பண்ணோம். அது பாத்திரத்தை விட்டு எடுக்க வராம கூட இருக்கலாம். அப்படியே கூட பெருமாள் தவசு வைக்கலாம். ஆனா பாவனமா இருக்கும், போக்கியமா இருக்காது, பாவனமா இருக்கும். ஆனா திருவாய்மொழி எப்படின்னா போக்கியமாகவும் இருக்கு, பாவனமாகவும் இருக்கு. சொன்னா பாவத்தை போக்குறது, சொல்ல சொல்ல இனிமையா நாக்கு ஊற்றெடுக்கிறது. அதனாலதான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்களுக்கு எப்போது நெஞ்சம் நைந்து போகக்கூடிய கானம் ராகாதி லட்சணங்களோட கூடி உணர்ந்தோர்களுக்கு இனியவர். இனியவரார் உணர்ந்தோர்கள் முதற்கவி ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார்.
முதற்கவி ஆழ்வாருக்கு இனிமையார்ந்தவர் அவருடைய சிஷ்யரான பராங்குஷ நம்பி. அந்த இனியவர்தம் சீரை பயின்னுய்யம் அவர் கல்யாண குணங்களை சர்வகாலமும் அனுசந்தித்து அவர் செய்தருளின உபகாரத்தை மறக்காமல் இருந்துட்டு உய்யும் உய்யும் அதனாலேயே உஜ்ஜீவனம் அடைந்தோம்னு நாதமுனிகள் சொல்றாராம். இந்த 11 பாட் என்ன ஆயிருக்குது? 4000 நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்துல பெற்றுட்டார். உடனே என்ன தோணும்? அந்த 11 4000க்குள்ள இவ்வளவு சின்னது ஏதோ கொடுத்தார், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நாம 4000 வாங்கிட்டோம் நம்மாழ்வாரிடத்தை. என்ன இருக்குமானால் ஒவ்வொரு தடவை இவர் 4000 ஆரம்பிக்கச்சேவும் ஒவ்வொரு தடவை திருவாய்மொழி ஆரம்பிக்கச்சேவும் கடுஞ்சிருத்தாவை சொல்லிட்டு தான் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறார். அது என்ன சுவாமி, திருப்பல்லாண்டு சொல்லிட்டோம், திருப்பள்ளி வச்சு திருப்பாவை கார்த்தால ஆயிடுச்சு, அனுசந்தானம் முடிஞ்சவன் பக்தாமிருதம் ஆரம்பிக்க வேண்டியதானே. என்ன ஆரம்பிக்க முடியாது? அவித விஷயாந்தர சட்டாரே சொல்லி கணிஞ்சிருத்தாம்ப சேவித்தால் தான் மேல திருவாய்மொழியை பாட முடியும். என்ன காரணம்? இது இல்லைன்னா அது இல்லை, இது இருந்திருந்தா தானே அது. இந்த வழக்கத்தை யார் ஏற்படுத்தி வச்சிருப்பா? ஸ்ரீலங்கோள் நாதமுனி. அவர் தான் இதை ஏற்படுத்தி இதுதான் இனிமே முதல்ல சொல்லப்படணும். இன்னொரு ஆச்சரியம், மேலக்கோட்டைக்கு திருநாராயணபுரத்துக்கு சேவிக்க போனேன்னா மத்த எல்லா ஊர்லயும் திருப்பல்லாண்டு தொடக்கம், ஆனா மேல்கோட்டையில மட்டும் கண்ணிருந்தாம்பு தொடக்கம். தொடக்கமே கண்ணிருந்தாம்பு. மத்த எல்லா இடத்தையும் திருப்பல்லாண்டுங்கிறமேனால் திருவாய்மொழி பெற்றதே கொடுத்ததே, அதனால அதுதான் தொடக்கம் என்கிற அளவுக்கு அதுக்கு இருக்கிற பெருமை. ஸ்ரீலங்கோள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பெருகும் அந்த நாதமுனிகளை நேர சந்திக்கிற பாக்கியம் இல்லாட்டா கூட நெஞ்சாலை எப்போதும் பருகி இருக்கும் பகவத் ராமானுஜர். ராமானுஜன் எனக்கு எந்த மாநிதி, அவர் தான் எனக்கு சொத்து போன்றவர் சாதிக்கிறார். ஆழ்வான் காட்டிய நிதி எந்த மாநிதினால் சொல்லிக்கிறது திருவரங்கத்தை முதனார். ராமானுஜனுக்கு நிதி கூறத்தாழ்வான் இதைத்தான் நிதின்னு காமிச்சு கொடுத்தார். அதனால இதையே நிதியாக பற்றி இருக்கிறேன். எந்த மாநிதி அடியனுக்கு நிதி. நம்ம சொன்னோம், நீங்க எங்களுக்கு இன்னும் சொத்து பத்து தான் சொத்தா இருக்கு, நீ இன்னமும் நிதி நிதிங்கிறீரே, எங்களுக்கு நிதியா படலையனால் அதுக்குதான் நான் எந்த மாநிதின்னு சொன்னேன். நான் உங்கன் மாநிதின்னு சொன்னேன். எனக்கு மாநிதி இதைத்தான் முதல்வி ஆழ்வார் பாடச்சே. அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கு என்னார். என்ன நம்ம சடகோபன் நம்மாழ்வான்னு சொல்லி சொல்லி பார்த்தோமா? இனிமையா இல்லையே. நான் உங்களுக்கு சொல்லலையே, எனக்கு தான் சொன்ன இனிமையா இருக்கு போ. அதனால எனக்கு ஆரம்பது எந்த மாநிதி எனக்கு இனியதா இருக்கு. இதை சஞ்சயனே சொன்னார், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோதரம் தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவா நீதிர் மதிர் மம எம் அபிப்பிராயம். இது நீங்க ஒத்துப்பீடா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இதே போல நம்மாழ்வார் சொன்னார், எல்லாருக்கும் உலகத்துக்கே வராக பெருமான் தான் கதி. சொல்றேன் கேட்டுங்கோ. ஈரச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏன திருவா இழந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை. நான் கண்ட நல்லது, நான் கண்ட நல்லதோ உங்களுக்கு சொல்லிட்டேன். எடுத்துக்கிறது எடுத்துக்காததோ உங்கள் விருப்பம் சொல்லிவிட்டார். அத போலதான் இங்க சொல்றாரு. இப்போ எனக்கு மாநிதி எந்தன் யாவதாத்மபாவி உஜ்ஜீவன ஹேதுவாயிருக்கும் நிதி. ஆத்மா இருக்கிற வரைக்கும் ராமானுஜர் தான் நிதி. நம்ம மெதுவா கேட்டோம், பரமதம் போயிட்டா என்ன பண்ணுவீர்? இங்க இருக்கிறச்சே ராமானுஜர் நிதி ராமானுஜர் நிதிங்கிறீர், அங்க போனா பெருமாளுக்கு தானே பண்ணணும்னா மாட்டேன்ட்டார். வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு தேடுவேன், எங்க ராமானுஜர் உட்கார்ந்துருக்காருன்னு போய் தேடுவேன். அவரை பிடிச்சு ஒரு மூலையில உட்காட்டி வச்சு அவருக்கு தான் அங்கீகாரம் பண்ணுவேன். இதுவரை நீங்க சொல்ற லட்சுமிநாதனுக்கு நான் பண்றதா இல்லை. இப்படி கூட உண்டா? என்ன இப்படி பேசுறீங்க? என்ன எங்க ஆச்சாரியன் ஆள வந்தாரே பாடிட்டு போயிட்டாரு. அத்திர பரத்திர சாபி நித்தியம் எதீய சரணம் சரணம் மதியம். இந்த பூலோகத்துல எந்த ஆச்சாரியனுக்கு கைகீரம் பண்ணுவேனோ அவ்வுலகத்தை அடைந்த பிற்பாடும் அவருக்குத்தான் கைகீரம் செய்வேன். தோல் மாற மாட்டோம். தோல் மாற மாட்டோம்னு ஏமாத்திடும். இவரை பிடிச்சு நான் அங்க போயிட்டு இவரை விட்டுட்டு அவர்கிட்ட மாறவா? அப்படி மாற மாட்டோம். இவரை பற்றி இருந்தா அவரிடத்திலே தான் கிடப்போம். பாசுரம் 20ஆம் பாட்டு முற்று பெற்றது. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரைப்பையின் நுய்யும் சீலங்கோள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பெருகும் இராமானுஷன் எந்தன் மாநிதியே. 21ஆவது பாசுரம் மாநிதி. நிதி யார்? நாதமுனிகள் நிதி. நாதமுனிகள் நிதின்னு நமக்கு எப்படி தெரிய வந்தது? இப்போ அவருடைய திருப்பேரனார் அவதரித்தாரோ நாதமுனிகள் நிதின்னு தெரிஞ்சது. நாதமுனிகள் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார், யாமுனாச்சாரியர் தான் ஆள வந்தார். என் பதாம்போருகத்தியான வித்ஹஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். ராமானுஜரே சமர்ப்பிச்ச தனியனிது. ஆள வந்தாருக்கா ராமானுஜர் சமர்ப்பிக்கிறார். நான் கல்லு போல கட்ட போல துரும்பா கிடந்தேன். ஒரு பிரபாவம் எனக்கு கிடையாது, ஞானம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, பக்தி கிடையாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு நிமிஷம் என்ன கட்டாட்சித்தார், அப்படியே பொறுத்தகடாட்டம் மாறிட்டார். நான் ஏதோ கிழிஞ்சலாட்டம் கிடந்தேன், வெள்ளி ஆக்கினார்.
கண்ணாடிக்கல்லா கடந்த வைரக்கல்லா மாத்திட்டார். ஆறாலேன ஒண்ணு நான் கத்துக்கல, கட்டாட்சிச்சார். யாமுனாச்சாரியர் ஆமுதல்வன் கட்டாட்சித்தார். அசத்தாக கிடந்த நான் பரமசத்தாக இன்னைக்கு மாத்தி பாட்டு பாடுற அளவுக்கு வந்திருக்கேனால் ராமானுஜரே சொல்லிக்கிறார். அது ஆள வந்தார் திருவடி தியானத்தாலே. எத் பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாத்தோகம். அவஸ்துவாக இருந்த நான் இன்னைக்கு வஸ்து ஆயிருக்கேன். அப்படின்னா ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு எவ்வளவு பிரபாவம்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீபெரும்புதூர் போய் நிக்கிறோம், காட்டுமன்னார் கோவில் நிக்கிறோம், இவ்வளவு பாடுறாரு. இப்ப காட்டுமன்னார் கோவிலுக்கு நாதமுனிகள் ஆளவந்தார் திருநட்சத்திரத்துக்கு எத்தனை பேர் போவோம்? ஊர் எங்க இருக்கு தெரியுமோ? அந்த நாதமுனிகள் தான் அவதரித்தார், ஆளவந்தார் இருக்கார் தெரியுமா? என்ன நடக்கிறது அங்க? கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உற்சவாதிகள்லாம் சரியா இருக்கா? போனகங்கள்லாம் சரியா போறதா? ஓஹோன்னு திருவரங்கநாதனும் திருவேங்கடமுடையானு நன்னா இருப்பா, இருக்கட்டும், யாரும் குறை சொல்லலை. இருந்தாலும் அது இல்லை நமக்கு யுக்தம். நமக்கு யுக்தம்னு சொன்னால் ஆழ்வாராச்சாரியர்கள் திருநட்சத்திரமும் அவர்கள் அவதரித்த திவ்ய தேசம். அதனாலதான் இந்த சம்பிரதாயமே பகவானை பற்றி இருக்குன்னு சொல்றதை விட பாகவதன் பக்தன் ஆச்சாரியனை பற்றின சம்பிரதாயம் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். அவதான் நம்ம கிட்ட கருணையோட கொடுத்துட்டு போயிருக்கா. போகணும் காட்டுமன்னார்கள் எல்லாரும் சேர்ந்து பாரதத்துக்கு போக இல்லையோ, போக சேர்ந்து பெருமாள் இருக்காரு, ரொம்ப பெரியவர், எல்லாரும் இருக்கிறவர் திருவேங்கடமுடைய ஒருத்தர் தான். அது எனக்கு ஒண்ணு இப்ப அவர் பேர்ல கோவம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன், எல்லாரும் அவர் கூட வந்து இங்க இருந்து அதுக்கு மட்டும் போகணும்னுடுவா. ஊர்லாம் சரி, பிள்ளை பொண்ணெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, அதனால நாமெல்லாம் கூட போயிட்டு வரணும், போயிட்டு வந்துடுவோம். இவர் சிதம்பரத்துல இருப்பார், பக்கத்துல இருக்க காட்டுமன்னார் கோவில், அங்க போயிருக்கவே மாட்டா, வந்துருவா. அதே ஆழ்வார் திருநகரிக்கும் ரொம்ப தெற்கு கோடிக்கு போயிட்டார். ஆழ்வாருக்கு வைராக்கியம் அதிகம், யாரையும் பார்க்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார். அதனால மிஞ்சி போனா ஸ்ரீரங்கம் வரைக்கும் கூட வருவாளே தவிர மதுரை போறதே கஷ்டம். தாண்டி திருநெல்வேலி வரணும்னா இன்னும் கஷ்டம், இன்னும் திருக்குறுங்குடி வானமாமலை போகணும்னா கஷ்டம். ஏன் கஷ்டம்னா அது இன்னும் போயிட்டே இருக்கு சுவாமி. ஏதோ நான் ஏதோ விமான நிலையம் பக்கத்துல இருந்தா சட்டுன்னு போலாம், அத்தோட வரலாம்ங்கிற மாதிரி. இப்ப விமான நிலையம் பக்கத்துல இருந்தா போலாம், ஆனா நிஜமா விமானத்துல ஏத்தி அழைச்சின்னு போறவர் வேணுமே. இந்த விமானத்தை சொல்லல, நாளைக்கு வரும் அர்ச்சிராதிகதியில போகும்போது ஆதிவாகிகர்கள பெருமாள் அனுப்பச்சே, அப்ப இந்த சூழ்விஷம் மணிமொழிகளும் முனியே நான்முகனும் சொன்னா தான் இவன் கிளம்ப முடியும். அந்த 2 பாசனம் 2 10 பாசனம் சொல்லி அர்ச்சிராதி மார்க்கத்துல கிளம்பி நம்ம ஆழ்வாருடைய சீடன் வந்தான்னு பெருமாள் உகக்கணுங்க. அவருடைய முத்திரைய முன்னாடி வைக்காத நாம போய் நின்னோம்னால் ஒருத்தருக்கு கதவே திறக்காது. இடம் நிறைய கதவெல்லாம் பண்ணி வச்சிருக்கு, இப்படி தட்டினா திறக்கும், அப்படி தட்டினா திறக்கும். ஒரு விஷயம் கிடையாது, அவர் திருவுள்ளம் தான் விஷயம். அதுல பட்டுதுன்னா தான் கதவு திறக்கும். அதுல படுறதுக்கு நம்மாழ்வார் கடாட்சம் இருந்தால்தான், உடையவர் கடாட்சம் இருந்தால் தான் படவே போறதுனால் அந்த அளவு நிபிடமான சம்பிரதாயம், எளிமையான சம்பிரதாயம். அதைத்தான் சொல்றார், நிதியை பொழியும் முகிலென்னு நீசரதம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவழ்கில்லினேனி துயினரிசேர் எதிகட்கிறவன் யமுனத்தரவன் இணையடியாம் கதிவச்சுடைய இராமானுஷன் என்னை காத்தனனே. ராமானுஷர் என்னை ரட்சித்து விட்டார், என்னை ராமானுஷர் காத்தார். என்ன செய்து காத்தார்? யாரால் காத்தார்? ஆள வந்தார் அனுகிரகத்தாலே. அவர் கட்டாட்சம் பட்டதோ நான் காக்கப்பட்டேன். பாட்டு அழகான பாட்டு. தூய் நெறிசேர் எதிகட்கிறவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்று உடைய ராமானுஷன். தூய் நெறிசேர் எதிகட்கு இறைவன், இது 2 விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். நல்ல மார்க்கத்தில் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிற எதிகள் சன்னியாசிகள். தூய் நெறிசேர் சன்னியாசிகள் இருக்க வேண்டிய தர்மத்தின்படி வாழறவா. தூய் நெறிசேர் எதிகள் தர்மம் மாறாமல் பகவானே உபாயம், மற்றவற்றை உபாயாந்தரங்கள்னு விட்டதும் சக்தி இல்லைங்கிறதுனால இல்ல, ஸ்வரூபத்தினால பிராப்தி கிடையாதுங்கிறதுனால விட்டுட்டோம். அதை காட்டிலும் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு இருந்தோம். பகவானை பற்றுவதை விட ஆச்சாரியன் உபாயம் வந்துட்டோம். அதுலயும் நாம் பற்றும் பற்றுதலாக இல்லாமல் ஆச்சாரியன் நம்ம ஏற்றுக்கொள்றதுங்கிற ஆச்சாரிய அபிமானத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தூய் நெறி. நெறி தூய் நெறி. நெறின்னு சொன்னா பகவான உபாயமா பத்துறது. தூய் நெறின்னு சொன்னால் அதுலயும் நாம் பற்றினேங்கிற எண்ணத்தை விட்டு அவரை பற்றலே ஆச்சாரியனை பற்றினேன்னு வைத்து, அதுவும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார்னு வைத்துக் கொண்டு தூய் நெறி. அப்ப தூய் நெறி சேர் எதிகள் பல பேர் இருந்திருக்கா. அந்த தூய் நெறி சேர் எதிகள் ராமானுஜ சிஷ்யர்கள்னு வச்சிருந்தால் அந்த எதிகள் இறைவன். அந்த சிஷ்யர்கள் கூரத்தாழ்வான், வடுக நம்பிகள், முதலியாண்டான், சோமாசி ஆண்டான், இவர்கள்லாம் தூய் நெறி சேர் எதிகள். எதிகள் இறைவன் ராமானுஜன் என்ன ஒரு அர்த்தம் ஆயிடும் இல்ல. தூய் நெறி சேர் எதிகட்கிறவன் யமுனை துறைவன். ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் இருந்திருப்பாடும் இல்லையோ, திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாளரையர், பெரிய நம்பிகள், அவர்கள்லாம் தூய் நெறி சேர் எதிகள்.
எதிகட்கிறவன் யமுனை துறைவன், அப்ப ஆளவந்தார். அப்ப இவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிற ஆளவந்தார்னு அர்த்தம் சொல்லலாம். ஆளவந்தார் திருவடியை பற்றினவர் ராமானுஜர், அல்லது ஆளவந்தார் திருவடியை பற்றின ராமானுஜர் துயினரிசேர் எதிகட்கிறவரா இருக்கிறார்னு சொல்லலாம். இது நல்லத்துல என்ன ஆயிடுது, ரெண்டு பேருமே சன்னியாசி. ஆளவந்தாரு சன்னியாசி ஆயிட்டார், ராமானுஜர் சன்னியாசி ஆயிட்டார். அதனால சுலபமா எதிகளுக்கிறைவன் சொல்ல முடியும், யதீஸ்வரன் சொல்றோம் இல்லையோ. அப்ப எதிகளுக்கு சன்னியாசிகளுக்கு இறைவனாக இருக்கிறார். தூயினரிசேர் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் ஆளவந்தாருடைய இணையடியான் கதிபெற்றுடைய இணை பரஸ்பர சதிருஷமான இந்த திருவடிக்கு நிகர் அது, அந்த திருவடிக்கு நிகர் என்று அடியான் திருவடிகளாகிற கதி பெற்று ராமானுஜருக்கு ஆளவந்தார் திருவடிகளே கதி, பிராபியமும் அது, உபாயமும் அது, பற்றுவதும் அதையே, அடைந்து கைங்கரியம் பண்ணுவதும் அதையே. அப்படிப்பட்ட கதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனன், ராமானுஜன் என்ன ரட்சிச்சுட்டார், நல்லது நடந்துட்டு. இனிமே எதுக்கு பதைக்க போறது இல்லைன்னு சொல்ல போறார். இது நடந்துடுத்து, இது நடக்காத வரைக்கும் பதைப்பா இருந்தது, இப்ப நடந்தது, இனிமே பதைப்பு இல்ல பாரு. எதை கண்டு பதைச்சுட்டு இருந்தீர், என்ன ஆபத்துல இருந்தீர்னா சொல்ல போறார். இனிமே இது வரைக்கும் பட்டு இருந்தேன், இனிமே படமாட்டேன். பட்டது நிதியை பொழியும் முகில் என்று துதிகற்று உலகில் நீசர்தம் வாசல் பத்தி துவழ்கின்றேன். நிதியை பொழியும் முகல், ஊர்ல இருக்கிறவாழ்லாரையும் போய் இவர் கொண்டாடணுமா. இவர் யாரு தெரியுமோ, இவர் தான் நிதியை பொழிகிற முகில். ஜலத்தை பொழிகிற முகில் இல்ல, நிறைய பணம் கொடுக்கிறார். அதனால நிதியை பொழியும் முகில் என்று துதி கற்று, இதை நீங்க அடைப்புக்குறிக்குள்ள போட்டுங்க. துதினா ஸ்தோத்திரம். யார்கிட்ட நம்ம பணம் வாங்கணுமோ போய் இப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணுமா. நீரே நிதியை பொழியும் முகில், நீர்தான் கார்வண்ணன், நீர்தான் குபேரன், நீர்தான் சந்திரன், நீர்தான் மணிவண்ணன் வாசுதேவனே என்று துதி கற்று அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இவன் கத்துக்கிறான். இதை பத்தி வேடிக்கையா ஒரு பாட்டு சொன்னார். கல்லாத ஒருவனை கற்றா என்னேன், யாரோ படிப்பு போனதில்லை, ஒதுங்கினது கூட இல்லைன்னு. இந்த மழைக்காக பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது கூட இல்லை. ஆனா அவரை முனைவர் பட்டம் வாங்கினவரே, உலகத்துக்கே கல்வி தந்தையா இருக்கிறவரே இப்படின்னு அவர் படிச்சதே இல்லை சுவாமி. ஆனா அவரை பத்தி இப்படியே சொல்லிட்டு இருக்காருனா, அப்ப இப்படித்தான் தேவையில்லாத பேச்சு கொண்டாடிட்டே இருந்தான். 30 நாள் ஒருத்தனை போய் ரொம்ப கொண்டாடினா ஒரு புலவன். 31வது நாள் வந்தது, எனக்கு ஏதாவது கொடுப்பியான்னா, உமக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு. இவன் வருத்தப்பட்டிருக்கணும் இல்லையோ. வெளியில வந்தான், உத்தரியத்தை எடுத்து மேல போட்டு கூத்தாடினான். என்ன சந்தோஷம் உங்களுக்கு, போய் செல்லி காட்சி கிடையாதுன்னுட்டார். ஏன் சந்தோஷப்படுறீங்கன்னா, இதை 30 நாள்ல சொன்னானே 60 நாள் ஆக்காம, அதுதான் எனக்கு முதல் சந்தோஷம். ஏன்னா இன்னும் 30 நாள் எடுத்துருச்சிருந்தான்னா. ரெண்டாவது சொன்னார், அவனுக்கு இருக்கிற குணத்தை நான் இருக்குன்னு சொல்லியிருந்தா எனக்கு இருக்குன்னு கொடுத்துருப்பான். அவனுக்கு இல்லாதது தானே நான் இருக்குன்னு, எனக்கு இல்லைன்னுட்டான். இல்லாத சொன்னேனுக்கு இல்லை என்றாய், இருக்கிறத சொன்னா இருக்குன்னு கொடுத்திருப்பேன், இல்லாததை சொன்னேன் இல்லைன்னே சொல்லிட்டான். இதைத்தான் குடலை செய்யான்னு ஒரு புலவர் ஒருத்தர் போய் பாடினார். என்னமா குடல், கேசவ பெருமாள் தோத்தார், அத போல உமக்கு குடல் அழகா இருக்குன்னு பாடினார். அப்படியே தடவை பார்த்துன்னா மொத்தம் மொட்டத்தலை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அதை பார்த்து குடல் அழகர்னா மை வண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழான்னு திருவங்கியாழ்வார் பாடினா போல பாடிட்டான். அவருக்கு நிஜமாவே குடல் அப்படியே அலை கேச பாசம் அலையராப்பில் இருந்தது. இந்த அப்படி 100 பொற்காசு கொடுத்துட்டார். மூட்டையை தூக்க முடியாது, தூக்கின்னு போறான். அடுத்த நாட்டு புலவன் வந்தான், கொஞ்சம் கண்ணாடிய பாது ராஜன்னு கண்ணாடியை கொண்டு காமிச்சா, பெருமாள் காட்டுறா பாரு, கார்த்தால உடனே கண்ணாடி காட்டுறாலும் இல்லையோ, கொண்டு காமிச்சா ஒண்ணும் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். வேணும்னு கண்ணாடியை காய்ச்சா கோவம் வந்துருச்சு. ராஜன்னு உன்னை கேலி பண்ணிட்டு போயிருக்கான், தலைமையிலே கிடையாது, உனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கான். நீ போய் அவனுக்கு 100 பொற்காசு கொடுத்தியே, பிடிங்கின்னு கசையடி கொடுத்தான். இவன் கையில சாட்டை எடுத்துன்னு போனான். அவன் தூக்க முடியாது, தூக்கின்னு போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடி போய் நின்று ஓட்டமா ஓடி வரா. அவன் பார்த்துட்டான், ஆபத்துன்னு தெரிஞ்சுட்டான். நம்ம பொண்ணத்தை இவன் சரியா புரிஞ்சுட்டான். இப்போ இனிமே சிக்கினுட்டோம், சாமர்த்தியமா தான் ஜெயிச்சாகணும். வந்த உடனே அரசே என்று வணங்கினான். உனக்கு கசையடி கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். எல்லாம் சரி, என்ன விஷயம்? என்னை பார்த்து இந்த மாதிரி கேசபாசம் நீயே, நான் மொட்டத்தலையத்தானே நீ இந்த மாதிரி கேலி பண்ணிருக்கேன். இவன் திரும்பி சொன்னா, இந்த விஷயத்தை விசாரிச்சு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா யாரான ஒரு வேலைக்காரனை விட்டு அமைச்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? இதுக்கு விசாரிக்கிறதுக்கு இப்படி நீ குடலசைய ஓடி வரணுமான்னா அவன் உடனே மீண்டும் மேம்பாந்து, இல்ல உனக்கு இன்னொரு 100 பொற்காசிகள் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி இருக்கு ஊர்ல நாம பாடுற துதி. சொல்லாதீங்கோ, ஆழ்வார் 10 பாட்டு பாடினார். அசேவிய சேவை பண்ணாதீர்கள். யார துதிக்க கூடாதோ துதிக்க கூடாது. நான் கொடுத்தவன் எவனோ அவனை துதிக்க வேண்டுமே தவிர ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா ஏத்துக்கிற சக்தியே பகவானுக்கு தான். ஸ்தோத்திரமாவே இருக்கார். ஸ்தோத்திரத்துக்கு வேண்டிய நாக்க கொடுத்தவும் அவர்.
அப்ப ஸ்தோத்திரம்னா அவருக்குத்தான் அது ஏற்குமே தவிர, துதி கற்று ஊர்ல ஒண்ணுமில்லாத ஒத்தனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நான் கத்தி வச்சிருந்தேன். எதுக்கு? நிதியை பொழியும் முகில் என்று. இவர் தான் பணம் கொடுக்க போறார், வஸ்திரம் கொடுப்பார், அன்னம் கொடுப்பார்னு கத்து வச்சிட்டு இருந்தேன். நிதியை பொழியும் முகில் என்று துதி கற்று ஸ்தோத்திரங்களை கற்று உலகில் நீச்சர்தம் வாசல் பற்றி துதிகத்துலகில் துவழ்கின்றேன். நீச்சர்கள் நான் இனிமே பிடிக்கிறதா இல்லை, அவர்கள் வாசல்ல நிற்கிறதாகவும் இல்லை. வாசலை பற்றி என்ன ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் முன்னாடி கையேந்தி துவழ்கின்றேன், துவள மாட்டேன், சிரமப்பட மாட்டேங்கிறது இந்த பாசுரம். இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் 21வது பாசுரத்தில். சரமபருவ நிஷ்டர் எல்லாருக்கும் சுவாமியான ஆளவந்தாருடைய திருவடிகளை உபேயமாக பற்றினர் எம்பெருமானார் என்னை ரட்சித்தருளின பின்பு இனி நீச்சரான மனுஷரை ஸ்துதித்து அனர்த்தப்படேன். நீச்சமான மனுஷர்களை ஸ்துதிக்க மாட்டேன், அனர்த்தப்படவும் மாட்டேன். என்ன சுவாமி என்னை கடத்தெடுத்துட்டாரோ இல்லையோ, ஆளவந்தாரிடத்திலே பக்தி கொண்டவரான ராமானுஜன் அவர் நம்ம கிட்ட கிடைச்ச பிற்பாடு இனி கண்ட இடத்துல துவள மாட்டோம். தூய்நதி சேர் சொரூப விரோதத்தாலே விட்டோம், உபாயாந்தரங்களை விட்டு பகவானையே பற்றினோம். அந்த பற்றின போதும் அகங்கார மிஸ்ரமா துளியும் இல்லாமல் பாரதந்திரத்தை புரிந்து கொண்டு பற்றினோம். அதிலும் பந்தம் மோட்சம் ரெண்டும் கொடுக்கிற பகவானை விட்டுட்டு மோக்ஷைக்க ஹேதுவா இருக்கிற ஆச்சாரியனை பற்றினோம். அதுலயும் அவரா நம்ம ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ அப்படி பற்றினோம். இதான் தூய நெறி. இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பிரதானார்த்தம் தூய் நெறி. தூய் நெறி சேர் எதிகட்கு இறைவன். அப்படிப்பட்ட பல ஆச்சாரியர்கள், அவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிற எதிகட்கு இறைவன். மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனாம் என்னும் சொல்லுகிறபடியே சுவாச்சாரியரான ஆளவந்தாரே தங்களுக்கு ஐகிக ஆமுஷ்மிகம். ஆளவந்தார் தான் தங்களுக்கு இவ்வுலகத்து பலன், அவ்வுலகத்து பலன், ஆச்சாரியாபிமானம் தான் நமக்கு என்று கொண்டிருந்த பெரிய நம்பி, திருமல நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாளரையர், திருமாலையாண்டான், திருக்கச்சி நம்பி, மாரணியர் நம்பி, அவர் பட்டியல் போட்டு மாடல. இந்த ஒத்தொத்தருமே ஒவ்வொரு சிங்கம், ஒத்தொத்தரும் ஒவ்வொரு மத்த மாதங்கம். இதுல ஒத்தரை பத்தினா கூட உறுதி மோட்சம். ஆனா இத்தனை பேர் சேர்ந்திருக்கா நமக்கு. இப்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்மள இந்த கீழே விழுந்தல கணத்துல விழுந்தவனை தூக்கணுங்கிறதுக்காக இத்தனை ஆச்சாரியர்கள் கச்சங்கட்டின்னு நின்னுக்கிறச்சே, அவ ஆறு கண்ணுலையும் கையிலையும் படாம நம்ம நழுவின்னு இருக்கோம் பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே ஆச்சரியம். அவளானா ஒண்ணு கேட்கவும் இல்லை, காசு கேட்கிற இடத்துக்கு போய் நிக்கிறோம். ஆனா கேட்கவே இல்லை. எது அப்பிராப்தமோ அதுக்கு போடுவோம். ஆனா பிராப்தத்துக்கு வரலன்னால் ஒன்னே ஒண்ணு சம்சாரம் மாயை. அந்த மாயை சிரமம் கொடுக்கத்தான் கொடுக்கும். அதை மீண்டும் மீண்டும் உபதேசத்தாலே தான் போக்கிக் கொள்ள வேண்டும். ஆக தூயினதி சேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன். யமுனா தீரத்துல நாதமுனிகள் கைகிரம் என்றிருந்தார். தனக்கு ஒரு பேரன் காட்டுமன்னார்குள்ள அவதரிக்க போறார் என்று தெரிந்து பிறந்தால் யமுனை துறைவன் பேர் வைங்கோ. ஏன்னா அந்த பெருமாளுக்கு தான் கைகிரம் இருந்திருக்கேன், அதனால அவருக்கே யமுனாச்சாரியர்னு பேர் இருக்கட்டும் வச்சாரோ இல்லையோ. தாத்தா ஆசைப்பட்டபடி பேரனுக்கு பேர் யமுனத்தரவன். இணையடியான் கதி பெற்று அந்த ஆளவந்தாருடைய திருவடிகளே பிராபியம், அதுவே பிராபகம், அதுவே கதி என்று பெற்று ராமானுஜன். அப்படி பெற்று வாழ்ந்திருந்தவர் ராமானுஜன். அவர் என்னை காத்தனன். இந்த லோகத்திலே ஞானாதிகர்களை ரட்சித்தது ஆச்சரியம் இல்லே. சொல்றார் என்னை காத்தனன். என்னை காத்தனன்னா வசத்தியானவாளை காத்தது பெரிய சமாச்சாரம் இல்லை எங்க உடையவருக்கு. என்னை காத்தனன், என்னைன்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் இறக்கணும். நீங்க என்னை காத்தனன் இல்ல, என்னையும் காத்தனது. இந்த தாழ்ந்தவனான நீச்சனான அடியேனையும் காத்து கொடுத்தாரோ இல்லையோ. அப்ப ராமானுஜன் என்னை காத்தனன். இனிமே கவலை நீசரதம் வாசல் பற்றி துதிகத்துறையில் துவழ்கின்றேன். இனிமே யாரோ நீச்சருடைய வாசலை பற்றி யங்கஞ்சிது புருஷாதமம் கதிபய கிராமேஷம் அல்பார்த்ததம் என்கிறபடியே அகங்கார தூஷிதரான நிகீனர். யாரோ கிராமத்துக்கு ஒரு சின்ன முதலாளியா இருக்கார், அவர் தான் நமக்கு பரமோதத்தையே கொடுக்க போறான்னு வாசல்ல போய் நின்னா யார் குற்றம்? யார் எதை கொடுப்பாளோ அத்தத்தை எதிர்பார்த்துன்னு போய் நிக்கணும். அவரே எல்லாத்தையும் கொடுப்பார் நம்பினா நான் தான் முட்டாள். அவர் முட்டாளே இல்ல, அவர் அந்த மாதிரி மாயை ஏற்படுத்தி வச்சிருக்கார். நாம போய் நின்று என்ன லாபம்? இப்போ அதனால கதி பெற்று துவழ்கில்லே நினை என்னான்னு போய் நின்றுடுமாம். நிதியை பொழியும் முகில். இவர் தான் நிதியை கொடுக்கிற மொழி கொடுப்பறார். அவர்கிட்ட இருக்கிறதே குறைச்சல். நாம யாரோ ஒருத்தர்கிட்ட போய் எல்லாம் இருக்க போறதுன்னு நினைச்சுன்னு போய் நிக்கிறோம். பரமோதம் கொடுக்கும் நாள் அவர் மிஞ்சி போனா 10,000 20,000 கொடுப்பார். அதுவான முடியுமே தவிர சட்டுன்னு வைகுந்தம் கொடுனால் ஆழ்வார் ஒரு பாட்டுல சொல்றார், ஒருத்தங்கிட்ட 4 வேட்டி இருந்தது, ஒரு வேட்டி தானம் பண்ணுன்னு கேட்டேன், கொடுத்துட்டார்.
ரொம்ப திருப்தி. கிட்ட 2 வேட்டி இருந்தது, தானம் கேட்டேன், கொடுத்துட்டார். ஒருத்தர் இடுப்பு வேட்டி ஒண்ணு, கொடி வேட்டி ஒண்ணு, தானம் கேட்டேன், கொடி வேட்டி கேட்டி கொடுத்துட்டார். ஒருத்தர்கிட்ட இடுப்பு வேட்டி மட்டும்தான் இருக்கு, அவர்கிட்ட தானம் கேட்டேன், பரவாயில்ல இடுப்பு வேட்டி கேட்டி கொடுத்துட்டார். ஒருத்தர்கிட்ட தங்கிட்டிய வேட்டி இல்லை, அவரே நக்கரனா நிக்கிறார், அவர்கிட்ட போய் அடி எனக்கு வேட்டி தானம்னு கேட்டா 2 கஷ்டம். 1 எனக்கு கிடைக்காது, 2 எங்கிட்ட இல்லாத இருக்கிறச்சே இவன் வேற வந்து கேட்டுட்டானேன்னு அவருக்கு வேற மனசு நொந்து போடும். இதே போல யாரு பரமதம் கொடுக்க முடியாதோ அவர்களிடத்துல போய் முழுமுதற் கடவுளே நீங்க கேட்டுன்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆபத்து? உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல, அந்த தெய்வம் வேற கொடுக்க முடியாத இவன் கேட்டானேன்னு கட்டப்பட போறது. இப்போ ஏன் 2 சிரமம் கொடுக்குறீங்க? இப்போ ஓடி ஓடி பல்விறப்பும் பிறந்து படியேறி கண்டீர் கூடிவானவர் ஏத்தன திருக்குறூர் அதனோடு. ஓடி ஓடி பார்த்து என்ன சாதிச்சுட்டு இப்போ ஆழ்வார் நம்மளை பார்த்து கேட்கிறார். இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்துவாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமாக இருந்தான். எந்தெந்த தேவதைன்னு போரிடோ, எந்த மனுஷன் கொடுப்பான்னு நினைக்கிறீர்களோ அவன் அத்தனை பேரையும் சிருஷ்டித்தது நம்ம பகவான். மற்றும் நும் தெய்வமாக இருந்தான். சிருஷ்டித்ததோட இல்ல, இவ இத்தனை பேரையும் தன் மயிர்கால் கணுக்காலாக சரீரமாக கொண்டிருக்கும் பிரம்மம், பரபிரம்மம் பகுஸ்யாம் பிரஜாயன்னு மொத்தத்தையும் சிருஷ்டித்த பிரம்மம். அதன் கால நேர விழறதை விட்டுட்டு எதுக்கு யார் காலிலேயோ போய் விழுந்துட்டு வேண்டாமே. நிதியை பொழியும் முயலன்னு நீ சரதம் வாசல் பற்று துதிகற்று துவள்கில்லேன். இனிமே அவாவா வீட்டு வாசல் நிற்கிறதா இல்லை. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன். என் ஆழ்வார் இது சொன்னாலே விரோதம்னு தெரியும், ஆனா நான் என் பாட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன். தென்னா தெனாவென்னு வண்டுமரல் திருவேங்கடத்தென் நானை என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். எதுக்கு இந்த நாக்க வச்சுன்னு யாரையோ பாடிட்டு சொல்றேன். நான் பாட ஆரம்பிச்சேன். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவில் ஆடுமை செய்ய வேண்டும் திருவேங்கடமுடையான பாடினேன். பக்கத்துல அலர்மேல் மங்க தாயார். பெருமாள் உடனே அவரை பார்த்து என்னமா குழந்தை பாடுறார் பத்தியோ அப்படின்னு திரும்பி கேட்பறான். ஆனா பாட ஆரம்பிச்ச உடனே மெதுவா அவர் தலையாடுவான். தென்னா தெனா தென்னா தெனான்னா அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்ட வாழலாம் ஆடுவா பாருங்க. அது போல இந்த பாட்டு தான் அவருக்கு கல்லு, இந்த பாட்டு தான் அவருக்கு எல்லாமே. பாசுரத்தை குடித்த உடனே தேன் குடித்த நரி தேன் குடித்த வண்டுன்னு வாழு. அதை போல மெதுவா தலையாடுறது. லக்ஷ்மி தேவி தட்டுறா. என்ன ஆச்சு இப்படி தேவளை பார்த்தது இல்லையடியன், இப்ப ஏதோ புதுசா இருக்கேன்னா. இத்தனை நாள் இந்த பாட்டு கிடைக்கலையே, ஏதோ பாட்டுல இருந்தேன் அதனால ஆடல, இப்ப இந்த பாட்டு கிடைச்சு கொடுத்ததுன்னா திரும்பி பார்த்து நாம மயர்வர மதிநலம் அருளவே ஆழ்வார் இவ்வளவு நன்னா பாக்குறார். என்ன திரும்பி திரும்பி தாயார பாக்குறா. அவ திரும்ப நம்ம பாக்குற வேகத்துல ஆசைய பாட்டை விட்டுட மாட்டான், அங்க பாக்கலாம் அப்படின்னு திருப்பி பாட்டை சொன்னான். இவா 2 பேரும் பேசிட்டு ஆனந்தமா கேட்கிறாராம் பெருமாள். 7ஆம் பத்து கடைசி திருவாய்மொழி. இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் வேடுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்தாள்கின்ற எங்கள் பிரான் திருவாரன்வளைன்னு திவதேசம். மலையாள திவதேசத்துக்கு ஆழ்வார் சமர்ப்பிச்சிருக்கிற பாசுரம்னா ரத்தனம் ரத்தனம் ரத்தனமான பாசுரம். அது என்ன, எந்த பெருமாள் அவர் எப்படி சேவிச்சார், அங்க இருக்கிறதுக்குள்ள அந்த பெருமாள் என்னதான் அவருக்கு சேவை சாதிச்சார் தெரியாது. நமக்கு போனா என்ன தோணும்னா அவன் ஒண்ணுமே இல்லை, வழக்கேத்திருக்கார், மூலவர் தான் இருக்கார், புளியோதரையே இல்லை, தெத்தியோனமே இல்லை, அப்படி இருக்கிறச்சே ஓஹோன்னு இருக்கேன்னா இருக்கு. அவருக்கு அவர் என்னமோ காட்டியிருக்கார். ஆனால பண்ணி பாசுரம் பாடிட்டார். 12 திவதேசம் ஒண்ணு இல்லை, 12 திவதேசங்கள் திருவித்துவக்கோடு தவிர அனைத்து திவதேசத்துக்கும் பாடினார். ஒவ்வொன்றும் மணிமணியான பாசுரம். அதுல திருவாரன்மலையில தான் பெருமாள் பிராட்டி 2 பேர் ஒன்னா உட்காந்துருப்பாங்க. உட்காண்டா கண்ணனுக்கு இந்த வைபவம் இல்லை, ராமனுக்கு இல்லை. வால்மீகி ராமாயணம் பாடினார், ஆனால் லவகுஷர்கள் பாடச்சே சீத்தை கூட இருந்து கேட்கல. அதே இவ்வளவு பெரிய மகாபாரதம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் சொன்னார், ருக்மிணி பிராட்டி கூட உட்கார்ந்து கேட்கல. எல்லாம் பிரம்மச்சாரி கேள்வி. கண்ணன் தனியா கேட்டார், ராமன் தனியா கேட்டார். ஆனா கிரகஸ்தனா இருந்து கேட்டது என் பாட்டை மட்டும்தாங்கிறார் ஆழ்வார். பிராட்டியோட சேர்த்து இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேடுலக இன்பம் பயக்க 7 லோக 7 லோகம் ஆனந்தப்படும்படிக்கு இந்த பக்கம் மகாலட்சுமி, இந்த பக்கம் பூமி தேவி நீலாதேவி நாச்சியாரோட ஆழ்வார் திருவாழ்மொழியை கேட்டு கேட்டு கூட மனைவி இருக்கான்னு கவலைப்படாம குடித்தா போல தலையாட்டின்னு கேட்ட ஒரே மகாபுருஷன் அவர் தாங்கிறார். அப்பேற்பட்ட பெருமானே நாள் இவள் சொல்லித்தானே சேர்த்தே வச்சிருக்கா. நம்ம கொண்டு போய் பெருமானிடத்துல சேர்த்து விடுபவளே பிராட்டி தான். அதனால அவளுமான சேர்த்து நான் தப்பா பாடினாலும் தலையாட்டின் இருக்கிற அவருக்கு பாடுவேனே தவிர நாவிலின் கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். பார்த்தாலே குத்தம் கண்டுபிடிச்சிருந்து காசுக்காக பாட வைக்கிறவருக்கு பாட மாட்டேன். அதே போல ராமானுஜரை பற்றினவன் துதிகற்று உலகில்
துவழ்கின்றேன், இனி கண்டிப்பா துவண்டு போக மாட்டோங்கிறதோட 21வது பாசுரம் முற்று பெற்றது. நிதியை பொழியும் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்றி துதிகத் துளையில் துவழ்கில்லேனி துயினரிசேர் எரிகட்கிறவன் யமுனத்தரவன் இணையடியாம் கதிபெற்றுடைய இராமானுஷன் என்னை காத்தனனே அப்படின்னு 3 பாசுரங்களோடு விட்டுட்டோம். நாளைக்கு என்னங்கிறதை காலை 7 மணிக்கு விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீமதி ரம்யஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.